நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம் இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் தாங்க இருக்கோம். இங்கே கொல்லிமலை அடிவாரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு நம்ம பயனீர் பயோடேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இந்த கஸ்டமர் ஈவினிங்க்கு மேலே வந்து எங்களுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு கேட்டிருந்ததுனால நம்ம சைட் இன்ஜினியர்ஸ் இங்கே ஈவினிங்க்கு மேலே தாங்க இன்ஸ்டலேஷனுக்காக வந்திருக்காங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சுற்றியுமே மரங்களும் செடிகளும் அதிகமாக இருக்கிற இடமா இருக்குங்க. இந்த மாதிரி இடத்துலையெல்லாம் நீங்கள் கான்க்ரீட்டில் செப்டிக் டேங்க் கட்டுனீங்கனாலும் சரி, இல்லை பயோ டேங்கையே நீங்கள் கான்க்ரீட்டில் இருக்க பயோ டேங்கையோ இல்லை பிளாஸ்டிக்கில் இருக்க பயோ டேங்கே வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரிங்க, மரத்தோட வேர்கள் துளையிட்டு கழிவுகள் வெளியே வர ஆரம்பிச்சிருங்க. ஆனால் நம்ம பயனீர் பயோ டேங்க் பார்த்தீங்கன்னா 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சுருக்கோம். அதாவது இரும்பை விட உறுதியான மெட்டீரியலில் செஞ்சுருக்கிறதுனால இந்த டேங்க்குக்கு நாங்கள் 50 வருஷத்துக்கு லீக் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டோடவே கொடுத்துட்றோங்க. அதே மாதிரி இந்த டேங்கை இன்ஸ்டால் பண்ணும்போதே இனாக்குலம்ங்கிற பாக்டீரியாவை நம்ம டேங்க்குள்ளே போட்டுருவோங்க. இந்த பாக்டீரியாவோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, டேங்க்குள்ளே வர மனித கழிவுகளை முழுவதுமாக சாப்பிட்டு செரிமானம் பண்ணி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிருங்க. அந்த வெளியே வர்ற தண்ணியில் கண்டிப்பாகவே கழிவுகளோ துர்நாற்றமோ இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ இல்லை மழைநீர் தொட்டிலையோ இல்லை ட்ரைனேஜ்லேயோ விட்டுடலாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னாடியே தோட்டம் இருக்கிறதுனால அந்த தண்ணியெல்லாம் தோட்டத்துக்கு பாய்ச்சிக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த வெளியே வர தண்ணி தோட்டத்துக்கு பாய்ச்சிக்கிறதுனால மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கோ இல்லை சுற்றுப்புற சூழலுக்கோ பார்த்திங்கன்னா எந்த வகையிலும் தீங்காகாதுங்க. இதே மாதிரி நம்ம இந்த டேங்குக்குள்ளே பாக்டீரியா போட்டு அந்த பாக்டீரியா தான் கழிவுகள் எல்லாம் சுத்தம் பண்ணுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் ஆயிக்கிற மாதிரி நம்ம பயனீர் பயோ டேங்கை செஞ்சுருக்கோங்க. அதாவது நாம் இம்போர்ட் பண்ணுற ஃபேப்ரிக்கை இந்த டேங்க் மேலே ஒரு 3 நாள் கோட்டிங் கொடுத்துருப்போங்க. எதுக்காகனா இந்த டேங்க்குள்ளே எப்போதுமே ஒரு விதமான வெப்பநிலை இருக்கணுங்கிறதுக்காக தாங்க. இந்த ஒரு விதமான வெப்பநிலை இருந்தால் மட்டும்தாங்க இந்த பாக்டீரியானால இனப்பெருக்கம் பண்ண முடியும். அதனால தான் நாம் பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவுக்கு 50 வருஷம் எந்த ஒரு பயோ டேங்க்குமே வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்காக ஹார்பிக், டாமிக்ஸ் அப்படின்னு கடையில் கிடைக்கிற மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டும் யூஸ் பண்ணலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனீர் பயோ செப்டிக் டேங்கர் யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம்.